எங்கள் சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவோட டைட்டில் ஸ்பான்சர் வி பெஸ்ட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். அனைத்து விதமான எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேவைகளை நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல அனுபவமுள்ள அட்வைசர் மூலம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எட்டக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டங்களை பெற திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நம்ம இன்னைக்கு செய்வாத்து பூசணிக்காய் அல்வா. அதுக்கு தேவையான பொருட்கள்: பூசணிக்காய், முந்திரி, நெய், ஏலக்காய், சர்க்கரை. இப்போ நம்ம பூசணிக்காயை கட் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி வெள்ளை பூசணிக்காய் வாங்கிக்கோங்க, அதுதான் அல்வாக்கு நல்லா. இந்தமாரி மேல் தோல்லாம் சீவிடணும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஃபுல்லாக சீவிடும். இந்த விதையெல்லாம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துக்கணும். பூசணிக்காய் ஃபுல்லாக தோல் சீவியாச்சு. இப்போ திருவிக்கலாம் எல்லாத்தையும். ஒரு பவுல் வச்சுன்னு இந்த பவுலில் இப்படி திருவிக்கலாம். நல்லா நைஸாக இதுமாதிரி நைஸாக இருக்கிற திருவிக்குங்க. இப்போ திருவி முடிஞ்சிச்சு. இப்போ எவ்வளோ தண்ணி இருப்பாங்க. தண்ணி லைட்டாக அப்படி எடுத்துடணும். தண்ணி அப்படி எடுத்துட்டு ரொம்ப இருக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக இருக்கும். மாற்றிடும். எவ்வளோ தண்ணி ஊற்றுப்பாங்க. வெள்ளை பூசணிக்காய் அவ்வளோ தண்ணி வரும். தண்ணியில் அவ்வளோ தண்ணி போட்டுக்கணும். கொஞ்சம் எடுத்துடணும் தண்ணி. எவ்வளோ தண்ணி இருப்பாங்க. இவ்வளோ தண்ணியை இது வேஸ்ட்டு. இந்த மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். திருவி முடிச்சாச்சு. இப்போ செய்முறை பார்க்கலாம். பூசணிக்காய் அல்வா செய்யறதுக்கு நான் பாத்திரம் வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போடலாம். நெய் காஞ்சிச்சு. முந்திரி போட்டுக்கலாம். லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக கோல்டு கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கோல்டு கலர் ஆகிடுச்சு. நம்ம அள்ளிடலாம். முந்திரிலாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த நெய்யிலே நம்ம இதை போட்டு வதக்கலாம். இந்த வதக்கு இதுலேயே தண்ணி நல்லா வரும். இதில் தண்ணி நிறைய இருக்கு இல்லையா, நம்ம அதே வதக்கு சேர்த்து வரும். அது கைவிடாத கலரினே இருக்கும். கலராக இது காய் வெந்ததுன்னா எப்படி இருக்கும்? குழம்புன்னு ஆகிடும். அப்படி நல்லா சூப்பராக சாப்பிட்டு காய் நல்லா வெந்து போச்சு. நல்லா இருக்கும். இன்னும் குழம்புன்னு வந்துச்சுன்னா காய் வெந்து போச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நமக்கு சர்க்கரை கொடுக்கும். இப்போ நம்ம சர்க்கரை 150 சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை போடனே எப்படி உருவி பாருங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் வேகாதெல்லாம் ஃபுல்லாக வந்து இல்லைன்னா எப்படி பாருங்க, எப்படி உருவி பாருங்க. இப்போ மிளகாக்கு ஃபுட் கலர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. துளின்னு பாருங்க போல் கலர் போடுங்க. ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன். உப்பு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு போடுவோம். சும்மா துளிண்டு டேஸ்ட்டுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுதான் கொஞ்சம் உப்பு போடுறது நல்லா டேஸ்ட்டாக.
1/2 ஸ்பூன் நெய் போடலாம் கொஞ்சோண்டு. இப்போ அல்வா நல்லா பதமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ முந்திரி போட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி போடலாம். எப்படி இருக்காங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பிளேட்டில் மாற்றிட்டு கலந்து. இன்றைக்கி நான் பூசணிக்காய் அல்வா செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் எடுத்துங்க. ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை இணைந்து வழங்குபவர்கள் வி பெஸ்ட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். அனைத்து விதமான எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேவைகளை நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல அனுபவமுள்ள அட்வைசர் மூலம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எட்டக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டங்களை பெற திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.